பிரதோஷம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜாதகத்தில் எத்தனையோ தோஷம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தோஷம். இன்னைக்கு கூட ஒரு அன்பர் என்னை வந்து பார்த்தார். நான் நாடி ஜோதிடம் பார்த்தேன். அந்த நாடி ஜோதிடத்தில் ஸ்கந்தபாதம்னு ஒன்று இருக்கு, அதுக்கு போய் பரிகாரம் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸ்கந்தபாதம் எங்கேயா இருக்குன்னு அதில் சொல்லிச்சான்னு கேட்டேன். நாடி ஜோதிடக்காரர் சொன்னார், சூரியனார் கோயில் ஆதீனத்தில் உள்ளே இருக்குன்னு. உனக்கு எப்படி தெரியும்னே? நாடி ஜோதிடம் பார்த்தேன், அதில் சொல்லிச்சு. நாடி ஜோதிடமே சொல்லுது முருகனுடைய பாதம் இருக்கிற இடம் சூரியனார் கோவில் ஆதீனம். இன்னும் இருக்கு அந்த பாதம். அப்போ என்னையா பரிகாரம் சொல்லிச்சுன்னு, எனக்கு ஒரே பித்ருதோஷம். பித்ருதோஷம்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். அம்மா அப்பாவுக்கு ஒழுங்கா திவசம் சிரார்த்தம் உயிரோடு இருக்கும்போது சரியாக சாப்பாடு போடாமல் இருக்கிறது, இதெல்லாம் பித்ருதோஷம்னு பேர். சொத்தை அடித்து பிடிச்சி வாங்கிறது, ஏமாத்துறது, இவையெல்லாம் பித்ருதோஷமாக வரும். இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அந்த ஸ்கந்தபாதத்தை போய் வழிபட்டா சரியா வரும்னு நாடி ஜோதிடம் சொல்லுது. நம்முடைய ஜாதகத்தில் எத்தனையோ தோஷம், செவ்வாய் தோஷம் வருது, திருமண தடை ஏற்படுகிறது, பிள்ளை பாக்கியம் இல்லை, கடன் தொல்லை,